ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ ரீசெண்டாக வந்து எடின்பரா ஜூக்கு வந்து ஜெயிண்ட் லேண்டர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். இந்த லேண்டர் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு தீமில் பண்ணுறாங்க. இந்த லேண்டருக்கு வந்து என் சின்ன பையனுக்காக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து புக் பண்ண சொன்னேன். டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒருத்தருக்கே வந்து 20 பவுண்ட் கிட்ட வந்துருச்சு. கோவிட்க்கு அப்புறம் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்பவுமே வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் வந்து சின்ன பையனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக இதை போய் அவனுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம். உங்களில் எத்தனை பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா, 2 பசங்க இருக்க வீட்டில் வந்து பெரிய பசங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறையவே வந்து கொடுக்கறது கிடையாது. அது எவ்வளோதான் கொடுத்தாலும் நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியாது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லேண்டர் பார்த்தீங்கன்னா சீ வேர்ல்டு தீம் தான் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது. நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க. ஈவன் கை குழந்தை கூட தூக்கிட்டு வந்திருந்தாங்க அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. நாங்கள் போன அன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுனால நிறைய வந்து கப்புள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து 5-6 மணிக்கெல்லாம் டின்னர் முடிச்சுட்டு எல்லாரும் தூங்க போயிடுவாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டம் இருந்தது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜூ அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அனிமல்ஸ்லாம் பார்க்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து நிறைய பார்க்க முடியல. ஓப்பன் ஸ்பேஸில் உள்ள அனிமல்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்லி லைட் ஏரியா மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. என் பெரிய பையனுக்குமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஜூக்கு போகிறோம், ஆனால் வந்து அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியாது, ஜஸ்ட் வந்து லைட் ஷோ தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஜூக்கு வந்த உடனே அம்மா எனக்கு பெண் குயின் பார்க்கணும், பெண் குயின் மட்டுமாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து நச்சரிச்சுட்டே இருந்தான். சரி, அவனை சமாதானப்படுத்துறதுக்காக ஓகேடா நான் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவனும் அதோட அமைதியாக வந்துட்டு இருந்தான். இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அடம் பிடிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க என்ன இதில் இருக்காங்க நம்மளால புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம சர்வை பண்ணி தான் ஆகணும். நாங்கள் போன அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல குளிருங்க. அன்னைக்கு தான் ஸ்னோ அலர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. -2, -3 இருந்துச்சு. அந்த லெவலில் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் லைட்லாம் போட்டிருந்ததுனால நல்லா வார்மாக இருந்தது. அந்த லைட்ஸ்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வார்ம்னஸ் ஃபீல் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மெயினாக ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் தான். ஆக்சுவலி இது அவுட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலோட ஸ்ட்ரக்சரு. அதோட மவுத்தில் என்டர் ஆகி வர மாதிரி தான். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம தண்ணிக்குள்ளே நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பார்க்கும்பொழுது எவ்வளோ க்ரியேட்டிவாக எப்படி வந்து ஒரு ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த கிளைமேட்னால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஃபாகியாக ஒரு ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸோ ப்ராப்பராக எடுக்கவே முடியல. ரொம்ப ஃபாகி ஆகிட்டே இருந்தது. ஹஸ்பண்டுக்கும் என் பெரிய பையனுக்கும் ரொம்ப குளிராக இருந்ததுனால பையன் வந்து ஏதாவது வாங்கி கொடுங்க, மார்ஷ்மெலோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி மார்ஷ்மெலோ தானே வா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனால் என் ஹஸ்பண்ட் உடனே சிம்பிளாக அந்த மார்ஷ்மெலோ வாங்கி நீ சாப்பிட்றதுக்கு பேசாமல் டின்னரே முடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே போயிட்டு இருந்துச்சு 2 பேருக்கும். எனக்குமே அது வந்து ஒரு சில்லியான விஷயம் மாதிரி தான் இருந்துச்சு. எப்பொழுதுமே ரெகுலராக கேட்கறது கிடையாது பசங்க. எங்கேயாவது பார்த்தா அவங்களுக்கு அது இம்ப்ரெஸ் ஆனிச்சு அப்படின்னா அது கேட்பாங்க. சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்லேயே கேட்குறாங்க அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோடது. ஆனால் என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட்டே ஒரு முட்டுக்கட்டை போட்டுருவார். இல்லை நோனா நோ தான், நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. இதனால தான் எங்கள் 2 பேருக்குமே பெரிய சண்டையுமே வரும். ஆனால் அதை புரிஞ்சுக்கவும் மாட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு அது வேண்டவே வேண்டான்னு தோணுனத்துல தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. முன்னாடிலாம் வந்து என் பையன் வந்து பயந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போல்லாம் வந்து எனக்கு கேட்கும்போது நான் வாங்கி தரல, இப்போ எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவான். ஏன்னா பசங்க இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. நம்ம எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது மாதிரி தான் நம்ம குழந்தைங்களையும் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு. அதனால அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றதுல வந்து. அதனால நான் குழந்தைங்களை வந்து அப்படியே அவங்களோட இஷ்டப்படி விட்டுருங்கன்னு நான் சொல்லலை. நம்ம வந்து நம்மளோட கண்காணிப்பில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நம்ம எட்டி இருந்து பார்க்கணும்.
அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து தட்டி கொடுத்து நம்ம வளர்க்கணும் அப்படின்றத என்னோட கருத்து. என் ஃபஸ்ட்டு பையன் பிறந்ததுலேருந்தே நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே தான் நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எஜுகேஷன் வைஸும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் சரி, கம்பேரிசனோ இல்லை ஃபோர்ஸிங்கோ அவனை பண்ணக்கூடாது. அவனுக்கு என்ன தோணுதோ, அவன் மைண்டில் என்ன இருக்கோ அவன் அப்படியே வந்து வளரட்டும். ஏன்னா நம்ம சைல்டுஹுட் டேஸில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை எஜுகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்காங்க. நம்ம சொல்லி கொடுத்து தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ அவங்க படி வளரட்டும் அப்படின்றதான் என்னோட கருத்து. என்னோட பேரண்டிங்கில் வந்து நான் என்ன ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னா, குழந்தைங்க வந்து கண்ணாடி மாதிரி. நம்ம அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் குழந்தைங்களும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதான் மெயின். நிறைய பேர் வந்து இதில் ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்லை நான் என் குழந்தைய வந்து நல்லா தான் வளர்க்குறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் குழந்தைக்கு நான் காட்டுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற நம்ம விஷயங்கள் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட பேச்சிலேருந்து வந்து அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, என் பையன் கேட்ட பென்குயின் வந்து பார்த்தாச்சு. அவனை கூப்பிட்டு இங்கே பாரு, நீ கேட்ட பென்குயின் பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சோடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் ரொம்ப ஹாப்பியானோடனே அவன் வந்து, மம்மி ரொம்ப தேங்க்யூ மம்மி, நான் பென்குயின் பார்க்க முடியுமோ என்னமோ நினச்சிட்டு இருந்தான், ஆனால் கண்டிப்பாக பென்குயின் பார்த்துட்டேன், ஸோ ஐம் ஸோ லக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அங்கே பாரு, எங்கேயோ ஒரு மூலையில் ரியல் பென்குயின் தெரியாமல் தான் இருக்குது, ஆனால் இங்கே பாரு எவ்வளோ பெரிய பென்குயின்ஸ்லாம் வந்து நல்லா பெருசாக இருக்குது, இதை பாருடா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, ரியல் பென்குயின்க்கும் ஃபேக் பென்குயின்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேஷுவலாக ஆர்கியூ பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டாங்க. எனக்கு தான் உள்ளுக்குள்ள வந்து, டே என்னடா நடக்குதுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ 2 பேரும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு போகிறீங்களேடா அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்படி தான் அந்த பசங்க வந்து சீக்கிரம் டேக் இட் ஈஸி பாலிசியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப கேஷுவலாக போயிட்டாங்க. நான் உடனே, என்னடா தம்பி இவ்வளோ கேஷுவலாக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஆமாம் எனக்கு அவங்கள பற்றி தெரியும், எப்படி இருந்தாலும் எப்பயாவது ஒரு தடவை வாங்கி கொடுக்க போகிறாங்க, அன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து இந்த அளவுக்கு விட்டு கொடுப்போமான்னு தெரியாது. ஈவன் நான் கூட மேரேஜ் முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் விட்டு கொடுக்க மாட்டேன். மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து விட்டு கொடுத்து நிறைய வந்து என்னையே மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நான் நானாக இருக்கேனான்றது எனக்கு டவுட்டு தான். என்னோடய ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, காலேஜ் டேஸ்லேயும் சரி, அப்பா அம்மா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வெளியே போய் கற்றுக்கோ, நீயா போய் நிறைய தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி நீ இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் மேரேஜ்க்கு அப்புறம் நீ வந்து உன்னோட லைஃப் வந்து லீட் பண்ண முடியும், ஸோ எதாக இருந்தாலும் நீ தனியாக டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நான் முதல்ல எங்கள் அம்மா அப்பாட்டேருந்து கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தப்பு நடந்தாலும் நீ தான் அனுசரித்து போகணும், நீ தான் வந்து அமைதியாக போகணும், நீ தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி போகணும், ஏன்னா இது உன்னோட குடும்பம். ஈவன் என் மாமியார் வீட்டில் கூட அதான் சொல்லுவாங்க, நீ அனுசரித்து போமா, நீ வந்து பார்த்து பத்திரமா நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியல, இன்ன வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த சொல்கிற அட்வைஸ் வந்து பொண்ணுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க, ஏன் பையனுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஒரு சில பேர் அப்படி தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க. அந்த ஒரு சில பேரில் ஒரு சில நேரத்தில் என்னோடய லைஃப்பும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டோ, என் மாமியாரோ, என் அம்மா அப்பாவோ இன்னொருத்தர் லைஃப் வந்து சஃபர் ஆகிறாங்க, அந்த பொண்ணு லைஃப் பாரு இவ்வளோ சஃபர் ஆகிறா அப்படின்னு சொல்கிறவங்க, தன்னோட பொண்ணுக்கும் இதுதான் நடக்குது, நம்மளும் ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்கன்றது தெரியல. சில ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அம்மாவோ, அவங்க அக்காவோ, அவங்க தங்கச்சியோ சில விஷயங்கள் பண்ணும்போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஏன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன். எனக்கும் மனசுக்கு ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.